அதிமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் திரு கே.ஏ. செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து வழக்கு தொடர்வேன் என்று நேற்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கே.ஏ. செங்கோட்டையன் இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் நவம்பர் 5ஆம் தேதி OPS, தினகரன், செங்கோட்டையன் இணைந்து ஆதரவாளர்களை சந்திக்கவும் முடிவு செய்திருப்பதாக நாம் முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரைசாமி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் துரைசாமி. தற்போது சட்ட வல்லுநர்களுடன் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த சில நாட்கள் முன் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை சென்ற செங்கோட்டையன் அதிமுகவின் ஒழுங்கு மற்றும் கட்டுப்பாட்டை மீறி நீக்கப்பட்ட OPS, டிடிவி மற்றும் சசிகலா ஆகியோரை சந்தித்து பேசினார். இதையடுத்து அதிமுக தலைமையால் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து பொறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், 53 ஆண்டுகளாக அதிமுக கட்சி பணியாற்றிய தனக்கு உரிய நோட்டீஸ் அனுப்பாமல் கட்சி தலைமை எடுத்த நடவடிக்கைக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து போவதாக அறிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது அவருடைய ஆதரவாளர்களுடன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக நீதிமன்றத்துக்கு செல்ல இருப்பதாகவும் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. மேலும் வரும் நவம்பர் 5ஆம் தேதி OPS, தினகரன், செங்கோட்டையன், சசிகலா ஆகியோர் இணைந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். நன்றி துரைசாமி, உங்களுடைய தகவல்களுக்கு.